இந்தியா அப்பப்ப நெறைய தப்பு செய்யும். அதுல பாகிஸ்தான் விவகாரத்துல கொள்ள காலம் தப்பு செஞ்சோம். இப்ப சரி பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் விழுகிறத பார்க்கிறோம். அதே மாரி இந்த துருக்கிக்கு பூகம்பம் வந்தப்ப ஏன் நம்ம உதவிகள் அனுப்புனோம் அப்படின்னு இப்ப எல்லாரையுமே ஃபீல் பண்ண வைக்குது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதியே ஓடி ஒளியிறான். ராணுவத்துல எல்லாரும் வேலைய விட்டு போறாய்ங்க. இப்படிப்பட்ட நாட்டுக்கு எர்டோகன் ஓடி வந்து உதவி செஞ்சு கிழிச்சு புடுவாராமா. துருக்கி ராணுவமே சிரியாவுக்குள்ள நுழைய முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. எப்படி தடுமாறுது? 5 ரஷ்ய ராணுவ வீரர்கள் நின்னு படம் காட்டுறார்கள். அந்த படத்த பார்க்க முடியாம தெறிச்சு ஓடுது துருக்கி ராணுவம். இவ்வளவுதான் அவனுங்களோட வெயிட். நம்ம இதுக்கு பதிலா கிரீஸ ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சோம் சந்தர்ப்பம் பார்த்து அப்புட்ன்னா, எர்டோகன் ஜோலி முடிஞ்சிரும். அவனுங்களே துருக்கிய சேர்ந்தவனுங்களே எர்டோகன கடல்ல தூக்கி வீசிருவாய்ங்க. ஆனா விமானப்படையில இருந்த ஆட்கள பாகிஸ்தானுக்கு எர்டோகன் அனுப்பி வச்சிருக்காரு. எதற்கு அப்புட்ன்னா, இவன் ஐடியா குடுத்து இவன் கிழிச்சு புடுவானான்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. என்னமோ லோக்கல் ஆடியன்ஸ ஏமாத்துறாரா என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது, இந்த பாகிஸ்தான் இம்மீடியட்டா ஏதாச்சும் செய்யணும். என்ன செய்ய முடியும்? செஞ்சது திருட்டு வேலை. அதுக்கு இந்தியா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுலருந்து எப்படி தப்பிக்க முடியும்? உள்நாட்டு ஆடியன்ஸ நாங்க வலுவா இந்தியாவ அடிக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக, இவனுங்க எப்பயுமே கையில வச்சிருக்கிறது 2டே விஷயம் தான். ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, இந்த விமான போக்குவரத்துக்கு தடை போட்டுருவாய்ங்க. அவர்களோட வான் எல்லையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒட்டுமொத்த உலகமா அங்க பறக்காட்டி திவாலாகி போயிரும். அடுத்து அப்படிங்கிறது தீவிரவாத செயல் தான். எல்லைகள்ல துப்பாக்கிச் சூடு. அங்கருந்து, இங்கருந்து துப்பாக்கிச் சூடு நடந்துகிட்டே இருக்கு. 5, 6 நாட்களா தொடர்ந்து கிராஸ் பார்டர் ஃபயர் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியா பதிலடி மார்க் பண்ணி எந்த திசையில இருந்து கிராஸ் பார்டர் ஃபயர் வருதோ, அத நோக்கி ஒரு பெரும் தாக்குதல குடுத்து, குடுத்து அடக்குது. உயிரிழப்ப பத்திலாம் நம்ம கவலைப்படுறதில்ல. அந்த சைடு என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவனும் சொல்லப் போறதில்ல. நம்மளும் அத ட்ரேஸ் பண்ற மூட்ல எல்லாம் கிடையாது. நம்ம சைடு உயிரிழப்பு இல்ல. கிராஸ் பார்டர் ஃபயர் 6 நாளைக்கு மேல நடக்குது. அதுல எதுவுமே இல்ல. ஆனா பதிலடி அப்படிங்கிறது கடுமையா குடுக்கப்படுது. குறி வச்சு குடுக்கப்படுது. அதுல திணர்றார்கள். அடுத்து இந்த 2 விவகாரம் தான் பாகிஸ்தான் கையில. நம்மளும் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது. அடுத்து அவனுங்க பேசுறது பூரா ஒண்ணுக்கு உதவாத விஷயங்கள். அணு ஆயுதம் இருக்கு, ஏவுகணைகள் இருக்கு, சீனா ஓடி வருது, துருக்கி பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கு பாரு. அப்படின்னு கதை சொல்றது பூரா 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் தான். மைலேஜே இல்லாத ஒரு விஷயம். அதனால அது தேவையில்ல. இந்த கிராஸ் பார்டர் ஃபயருக்கு பதில் நம்மளும் ஒரு பெரும் அளவு தாக்குதல் குடுக்குறோம். அந்த தாக்குதல்ல சிதறி ஓடுறார்கள். எப்ப நம்ம ராணுவ ஆர்ட்டிலரிய தூக்கி வீசுதோ அந்த சைடு, அதோட ஜோலி முடிஞ்சுச்சு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த குறிச்ச நாளுக்காக, குறிச்ச நேரத்துக்காக இந்திய ராணுவம் காத்துக்கிட்டு இருக்கு. கிராஸ் பார்டர் ஃபயர பொறுத்தவரையும். அதே இந்த வான் எல்லைகள்ல மூடி வச்சிருக்க பாகிஸ்தானுக்கு அடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அடி மரணஅடி இருக்கும். இன்னமும் இந்தியா பாகிஸ்தானோட ஏர்லைன்ஸுகளுக்கு வான் எல்லைய மூடல. அதை மூடிட்டார்கள் அப்படின்னா, இந்த சைடு இவன் பயணம் அப்படிங்கிறது குதிரை கொம்பாயிரும். தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, தாக்கு பிடிக்க முடியாது. அத தாண்டி அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாகிஸ்தானோட விமானம் சவுத் ஈஸ்ட் ஏசியாக்கு போறதோட ரூட்ட இன்னமும் நம்ம பிளாக் பண்ணல. பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ்க்கு. அத பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பெரும் சிரமம். 5 விமானத்த இயக்கிக்க, இல்ல 5 விமானத்த இயக்க போறோம்ன்னு உன் வீட்லயே உட்கார்ந்து யோசிச்சுக்க. ஆனா காஸ்ட் அப்படிங்கிறது அதிலேயே திவாலாயிருவாய்ங்க. அதுதான் எதார்த்தமான உண்மை. இன்னமும் இந்தியா செய்யல. செய்யறக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் செஞ்சிருக்கலாம். அரசாங்கங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக குறி வச்சு காத்துக்கிட்டு இருப்பார்கள். அந்த காரணம் வர காலகட்டத்துல பட்டுன்னு செஞ்சுவிட்டு ஜோலிய முடிச்சிருவார்கள். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, பாகிஸ்தானுக்குள்ள நம்ம போறது அப்படிங்கிறதுனாலயே ரெவென்யூ அப்படிங்கிறது ஜாஸ்தி. காரணம் பாகிஸ்தானோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு தள்ளாடக்கூடிய பொருளாதாரம். இதற்கு முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான் பதட்டமான நிலையில இதே மாரி தடைகள் போட்டார்கள். அன்னைக்கு எவ்வளவு தூரம் அடி வாங்கினாய்ங்க அப்படின்னா, ஏறக்குறைய 100 மில்லியன் அளவுக்கு அடி வாங்கினார்கள். வர்த்தக இழப்பு. அந்த போக்குவரத்து விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும் கிராஸ் ஆகும்போது ஒரு டோல் ஃபீ மாரி அவர்கள் ஏர் ஸ்பேஸ யூஸ் பண்றதுக்கு நம்ம ரெண்ட் மாரி குடுக்கப் போறோம். அந்த ரெண்ட் கட் ஆகும்போதே இவ்வளவு ஸ்ட்ரகிள். பெர் டே 80லேருந்து 1,00,00,000 வரையும் இந்திய ரூபாய் மதிப்புல இழக்கிறார்கள். இத அவர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியுமானா, இதையே தாக்கு பிடிக்க முடியாது. இத தாண்டி நம்ம பதிலுக்கு இன்னும் குளோஸ் பண்ணாம இருக்கோம். நம்ம குளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெஸ்ட் ஏசியா அப்படிங்கிறது பேப்பர்ல மடிச்சு எழுதி வச்சுக்க வேண்டியது தான். விமானத்தெல்லாம் கிளப்பி கூப்பிட்டு போ முடியாது. ஏன் அப்படின்னா சுத்தணும். சுத்துறது அப்படிங்கிறதுலாம் இவனுங்களுக்கு கனவு கூட காண முடியாது. காரணம் என்னன்னா, இவர்களே
அதாவது அவங்க நாட்டோட பிரைம் மினிஸ்டரே ஒரு லொகேஷன் போறாரு 10 தடவை அப்படின்னா, அதுல ஏறக்குறைய 6 தாட்டிக்கு மேல பயணிகள் விமானத்திலே ஏறி போயிருவான். இவனுக்கு தனி விமானம் அனுப்பலாம் பாகிஸ்தான்ல வக்கு கிடையாது. பல நேரங்கள்ல சவுதி மன்னர் ஒரு விமானத்த அனுப்பிச்சு விடுவார். "ஏறி போயிட்டு வாங்கடா, உயிர எடுக்காதீங்கடா" அப்படின்னு சொல்லி. இவ்வளவுதான் இவனுங்களோட லட்சணம். ஆனா இந்தியா கூட மோதுரா இருக்கலாமா? இவர்கள் கையில இருக்கிறது 2டே கார்டு தான். ஒண்ணு கிராஸ் பார்டர் ஃபயர். அதுல வலுவா வாங்கி கட்டிக்கிறாய்ங்க. பதிலடி அப்படிங்கிறது தாறுமாறா விழுகுது. அடுத்து இந்த ஏர்லைன்ஸ் பிளாக். இதன் மூலியமா என்ன சாதிக்க முடிஞ்சுச்சு? அதத்தான் விரிவா பார்த்தோமே. ஒண்ணுமே சாதிக்க முடியாது. மேற்கொண்டு தான் சிக்கல்ல தவிக்க வேண்டியது வரும். காரணம் என்ன அப்படின்னா, $1 பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு போனாலும் அவனுங்களுக்கு தேவை. காரணம் டாலருக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில, வெளியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பெருசு. இப்படி கோடிக்கணக்குல வெளியில இருந்து வந்தது ஸ்டக் ஆச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தடுமாற வேண்டியது தான். ஆனா, இத ஒரு பெரும் நடவடிக்கை இந்தியாவுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி லோக்கல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு சுத்துறாய்ங்க பாருங்க. அதையும் அவனுங்க நம்புறாய்ங்க. அதனால தான் இவ்வளவு காலம் நாசமா போறாய்ங்க. நன்றி, வணக்கம்.